ஓம் சாயி நமோ நம ஸ்ரீ சாயி நமோ. ஓம் சாய்ராம், ஜெய் சாய்ராம். இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம்னா, சாய்பாபாவை நம்பி நம்ம பிரார்த்தனை பண்றோம். அந்த பிரார்த்தனை என்னைக்குமே வீணாகாது அப்படின்னு எனக்கும் தெரியும், உங்களுக்கும் தெரியும். சாய்பாபாவை நம்பி நம்ம ஏதாச்சும் ஒரு ஆசையான விஷயம், ஏதாச்சும் ஒரு நம்ம கஷ்டம் ஏதாச்சும் சொன்னோம்னா அது நிவர்த்தி ஆகிரும் அப்படின்னு சில பக்தர்களும் சொல்றாங்க. இன்று நம்ம சாய்பாபாவை பத்தி என்ன பார்க்க போகிறோம்னா, சாய்பாபா இன்னைக்கு உங்களுக்கு குழந்தை பிறக்க போகிறாரு அப்படின்னு பேச போறாரு. இந்த வீடியோ உங்களுக்கு சாய்பாபா மேல நம்பிக்கை இருந்தா ஃபுல்லா பாருங்க. இல்லைன்னா இந்த வீடியோ இதோட முடிச்சுட்டு நீங்க போகலாம். அப்படி உங்களுக்கு சாய்பாபா மேல நம்பிக்கை இருந்தா இந்த வீடியோக்குள்ள போகலாம். என் பிள்ளையே, உன் மனசுக்குள் பதுக்கி இருக்கும் அந்த ஏக்கமை நான் அறிவேன். குழந்தை பிறக்க வேண்டும் என்று நீ எத்தனை முறை என் பாதத்தில் கண்ணீர் வடித்தாய். உன் கண்ணீரில் விழுந்த ஒவ்வொரு கண்ணீரும் என் இதயத்தை தொட்டது. நீ பிரார்த்தனைத்த அந்த ஆசனை இன்று பூர்த்தியடப் போகிறது. உனக்கு குழந்தை பிறக்கப் போகிறது. இது என் சத்திய வாக்காகும். சீரடியில் இருந்து காலத்தில் ஒவ்வொரு தம்பதியரும் என்னிடம் வேண்டிய ஒரு விஷயம். நான் எடுத்துக்காட்டாக ஒரு கதை சொல்ல விரும்புகிறேன். சீரடியில் இருந்த காலத்தில் ஒரு பக்தர்கள் தினமும் தம்பதியுடன் பாபாவை தரிசனம் செய்தனர். பல ஆண்டுகளாக குழந்தை பிறக்கவில்லை. கணவன் மனைவி இருவருமே மனமுடைந்தார்கள். பாபாவின் பாதத்தில் விழுந்து, பாபா எங்களுக்கு ஒரு குழந்தை பிறக்கணும், இல்லைன்னா எங்கள் வாழ்க்கை வெறுமையே ஆயிரும், நாங்க என்ன வாழ்க்கை வாழ்ந்தோன்று எங்களுக்கு தெரியாமலே போய்விடும் அப்படின்னு சொல்லி அழுதாங்க. பாபா அன்பான குரலில் சொன்னார், ஏன் பயப்பேறீர்கள், உங்கள் ஆசை நிறைவேறும், உங்களுக்கு விரைவில் குழந்தை பிறக்கும் என்று ஒரு வரம் தந்தார். அந்த ஒரு வார்த்தை அவங்களுக்கு ரொம்ப மனசு சந்தோஷமானது. அது அவரோட சத்திய வாக்காக நினைச்சுக்கிட்டு அவங்க வீடு போனாங்க. அந்த வார்த்தைக்கு சில மாதங்களே அதிசயம் நடந்தது. அந்த மனைவிக்கு கர்ப்பம் வந்தது. பிறந்த அழகான ஆண் குழந்தை பிறந்தது. அந்த குடும்பம் மகிழ்ச்சியில் அழுதனர். பாபா சொன்ன வார்த்தை என்னைக்கும் நிறைவேறாமல் போகாது. நன்றி சாய் அப்பா அப்படின்னு சொல்லி அவங்களோட கண்ணீர் அவரோட பாதத்தில் விழுந்தது. உங்களுக்கும் இந்த கதையின் மூலம் ஒரு நம்பிக்கை வந்திருக்கும். இது ஒரு கதை அல்ல என் பிள்ளையே. என்னை நம்பி பிரார்த்தனைக்கும் எவருடைய கண்ணீரும் வீணாகாது. நீ குழந்தை ஆசையோடு வந்திருக்கிறாய். நான் உன் குரலை கேட்கிறேன். உன் வாழ்க்கை வெறுமை இல்லை. உன் இல்லத்தில் சிரிப்பு ஒலி கேட்கப் போகிறது. உனக்கு குழந்தை பிறக்கப் போகிறது. இது என் சத்திய வாக்காகும் என் பிள்ளையே. என்னை நம்பு. ஓம் சாய்ராம், ஜெய் சாய்ராம் இப்படின்னு இந்த மந்திரத்தை சொல்லிக் கொண்டே இரு. பாபா நினைத்தால் மன அமைதியாகும் என்று உனக்குள் நினைத்து கொண்டு ஓம் சாய்ராம், ஜெய் சாய்ராம் என்ற மந்திரத்தை மட்டும் நீ தினமும் சொல்லிக் கொண்டே இரு. ஆசைகள் நிறைவேறும். பல தம்பதிகள் இந்த மந்திரத்தை உச்சரித்து சாய்பாபாவை நம்பி குழந்தை ஆசைப்பட்டார்கள். அவர்கள் இந்த மந்திரத்தை விடாமல் சொல்லி சொல்லிதான் குழந்தை பெற்றாங்க. நீயும் அதே நம்பிக்கையோடு ஜெபம் செய். பாபா உன்னை ஒருபோதும் கைவிட மாட்டார். உன் கர்ப்பம் நிறைவேறும். உன் வீட்டில் குழந்தையின் சிரிப்பு ஒலிக்கும். நீ என் பிள்ளை. உன் கைகளில் விரைவில் குழந்தை வரம் கிடைக்கும். இது என் சத்திய வாக்காகும். உனக்கு குழந்தை பிறக்கப் போகிறது. நம்பிக்கையோடு இரு. நான் உன்னோடு இருக்கிறேன். இது சாய்பாபாவின் அருள். சாய்பாபாவின் சத்திய வாக்காகும். நம்பிக்கை வைங்கள். பாபா சொன்ன வார்த்தை நிச்சயமாக நிறைவேறும். உங்களுக்கு குழந்தை பிறக்கும். சாய்பாபான்னு ஆசிரியோடு பிறக்கும். நீங்க குழந்தை பிறக்குன்ற நம்பிக்கையோடு இருந்து நம்பிக்கையோடு வழிபடுங்க. கண்டிப்பா நிறைவேறும். என்னை நீ தேடி வரவில்லை என்றாலும் பரவாயில்லை. நான் உன்னை தேடி உன் இல்லத்திற்கு வருவேன். என்றும் உனக்காக நான் இருப்பேன். கவலைப்படாதே. உன் கஷ்டத்தை போக்குவேன். நீ சோர்ந்து போகும்போது ஒரு 5 நொடி கண்களை மூடி என்னை நினைத்துக்கொள். நான் உனக்காக வருவேன் என்று நீ நம்பினால் நான் கண்டிப்பாக வருவேன். நீ என் பிள்ளை. ஒருபோதும் கவலைப்படக்கூடாது. உனக்கு துணையாக நான் இருப்பேன். ஒருபோதும் ஒவ்வொரு இடத்திற்கும் நான் வருவேன். நீ போகும் இடமெல்லாம் சாய் துணை இருக்கும். நீ என்னை மறக்காமல் நினைத்துக்கொள். ஓம் சாய்ராம், ஜெய் சாய்ராம் என்ற மந்திரத்தை மட்டும் நினைவில் கொள். நம்பிக்கையுடன் பாபாவை வணங்கும் பக்தர்கள் அனைவரையும் நான் காப்பாற்றுவேன். என்றும் உன்னை கைவிட மாட்டேன். நீ என்னை எத்தனை தடவை நினைக்கிறாய் என்று எனக்கு தெரியும். நீ செய்யும் பிரார்த்தனைகள் வீணாகாது. உனக்கு குழந்தை நன்றாக பிறக்கும். அதுதான் நாளை உனக்கு நினைவில் கொள்.
நான் உன்னை ஆசீர்வதித்தது நினைவில் வைத்துக்கொள். தனக்கான எந்த விதமான பூஜை முறையோ விரதமோ இருக்க பாபா கூறுவதில்லை. அவர் கேட்பது அசைக்க முடியாத நம்பிக்கை மட்டுமே. பாபா மீது அத்தகைய நம்பிக்கை உங்களுக்கு இருந்தால் பாபா முடியாத விஷயம் எதுவும் இல்லை. சாய்பாபா எப்போதும் தன் பக்தர்களோடு இருக்கிறார். காத்திருக்கும் ஆசைகள் நிறைவேறாமல் போனா கனவுகள் எல்லாம் பாபாவின் அருளால் சாத்தியமாகிறது. இன்று பாபா உங்களிடம் நேரடியாக பேசுவது என்னவென்றால், உங்களுக்கு குழந்தை பிறக்கப் போகுது என்றுதான். உன் இதயத்தின் ஏக்கம் நான் அறிவேன். பல ஆண்டுகளாக காத்திருந்தாய். குழந்தை ஆசை நிறைவேறவில்லை என்ற துயரம் கொண்டாய். ஆனால் உன் கண்ணீரை நான் பார்த்தேன். உன் பிரார்த்தனைகள் வீணாகாது. நான் கேட்டிருக்கேன். இன்று நான் உனக்கு சொல்கிறேன், இன்னும் பல வருடத்துக்குள் உனக்கு குழந்தை பிறக்கும். இது என் சத்திய வாக்காகும். உனக்கு அழகான குழந்தை பிறக்கும். உன் வீட்டில் சிரிப்பு ஒலி கேட்கப் போகிறது. நான் ஒரு கதை சொன்னேன். அந்த கதையும் உன் கதையும் வேறுபாடும் இல்லை. நீயும் எத்தனை வருடமாக காத்திருந்தாய். உனக்கு அதே அருள் தரப்போகிறேன். இன்னும் ஒரு வருடத்திற்குள் உன் இல்லத்தில் குழந்தையின் சிரிப்பு ஒலிக்கும். நான் சொல்லும் வார்த்தை வீணல்ல. இது என் சத்திய வாக்காகும். நான் சொன்ன மந்திரத்தை தினமும் நீ சொல்லிக் கொண்டே இரு. உன் கையில் குழந்தை வரவும், உன் வீட்டில் ஆனந்தம் பெருகும், உன் காத்திருப்பு முடிவடையும். இன்னும் ஒரு வருடத்துக்குள் உனக்கு குழந்தை பிறக்கும். இது என் சத்திய வாக்காகும். நீ என் பிள்ளை. உன்னை வெறுமையாக்க மாட்டேன். நம்பிக்கையோடு காத்திரு. உன் இல்லத்தில் விரைவில் சிரிப்பு நிறைந்திருக்கும். இன்னும் ஒரு வருடத்துக்குள் உனக்கு குழந்தை பிறக்கும். நான் சொன்னது நிச்சயமாக நிறைவேறும். நான் சொல்வதில் உனக்கு நம்பிக்கை இருந்தால் நீ கமெண்ட்ல கிரீன் ஹார்ட் கமெண்ட் பண்ணு. கண்டிப்பாக நிறைவேறும். ஓம் சாய்ராம். ஜெய் சாய்ராம். ஸ்டோரி கேளுங்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இன்னும் பல வீடியோல சந்திப்போம்.